Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 29/6/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் MBBS BDSக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்றிலிருந்து துவங்க உள்ளது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. சரியாக சொல்லணும் அப்படின்னா இன்று மதியம் 12 மணியிலிருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கக்கூடிய அகடமிக் டீட்டெயில், அதர் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இப்போது மீண்டும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீநீட் யூஜி 2026 21 ஜூன் மாதம் நடந்த அந்த நீட் மறுதேர்வுக்கான ரிசல்ட் ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை நம்ம பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக உங்களுடைய பேராதரவுடன் கொடுத்துட்ருக்குறோம். இதில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட்டில் அவங்களுடைய விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு சீட்டு, NRI சீட்டில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெய்டு சர்வீஸை நம்ம ஃபுல் டைமாக செஞ்சிட்ருக்கிறோம். ஸோ இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு MBBS BDS படிப்புகளுக்கான 2026க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்று மதியம் 12 மணி முதல் துவங்க உள்ளது. ஆல்ரெடி வீடியோலையும் சொல்லிட்டேன். இன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கே அப்ளை பண்ணணும், இன்றைக்கே நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிக்கணும் அப்படின்னு அவசரப்பட வேண்டாங்க. எதனால் அப்படின்னா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இன்னமும் கொடுக்கவில்லை. ஏன்னா அதில் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் உள்பட பிற மாநிலங்களுக்கான கலந்தாய்வு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் சப்மிட் கொடுப்பாங்க. அப்போது இவ்வளோ அட்வான்ஸாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டேருந்து டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணணும், ஆன்லைனில் அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதை கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் இதெல்லாம் செய்கிறதுக்கு போதிய அவகாசம் தேவை. அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் ரேங்க் லிஸ்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போதிய அவகாசம் தேவை. அதுக்காகத்தான் கடந்த ஆண்டிலிருந்து நீட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னதாகவே என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சரி, இப்போது நீட் தேர்வு முடிவுகள் ஜூலை 2ஆம் வாரத்தில் வெளியாக வாய்ப்பு. ஓகேங்களா? இது இன்றைக்கி தந்தி டிவியில் வந்த செய்தி. நீட் தேர்வு முடிவுகள் ஜூலை 2ஆவது வாரத்தில் வெளியாக எதிர்பார்ப்பு. அப்போது இதில் நம்ம ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபார் MBBS BDS ஓப்பன் ஆகுது. அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்றைய தேதி 29 ஜூன் மாதம் 2026. அப்போது ஜூலை 2nd வீக்கில் தான் ரிசல்ட் வருது அப்படின்னா ஜூலை 2nd வீக் லாஸ்ட் டேட் அப்படின்னு எடுத்துட்டா கூட 11/7/2026. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் ரிசல்ட் வர்றக்கே டைம் இருக்குது. ஓகேங்களா? அதன் பிறகு உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் வரும். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் வரும்போதே உங்களுக்கு என்ன ஆயிரும், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கும் இந்த டேட்டில் தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டென்டேட்டிவ் ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதை நான் ஏன் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வீடியோவாக சொல்கிறேன் அப்படின்னா,
தேதி குறிப்பிடாமல் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்குது. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இதுவரை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கல. உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வில் பி இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த டேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா நான் இன்றைக்கே அப்ளை பண்ணணும். இன்றைக்கே அப்ளை பண்ணிச்சுன்னா நாளைக்கு எனக்கு சீட்டு கிடச்சிரும், நாளன்னைக்கு நான் காலேஜுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அறிபறியில் வேண்டாம். அதே போல் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டில் சீட்டு கொடுப்பாங்க, கடைசியில் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு கடைசியில் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற தவறான புரிதல் எதுவும் வேண்டாம். எப்போ அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதன் அடிப்படையில் எல்லா கேண்டிடேட்டினுடைய டேட்டாவும் கலெக்ட் பண்ணி அதன் பிறகு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் யாருக்கெல்லாம் என்னென்ன காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ கால அவகாசம் அப்படிங்கிறது இருக்குது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு தவறு எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டாக்கான ப்ராஸ்பெக்டஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ப்ராஸ்பெக்டஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. அதுக்கு முன்னதாக நம்ம SAPVS யூடியூப் சேனல்லையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுட்டு டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் பார்த்துட்டு கூட அப்ளை பண்ணலாம். ஸோ திரும்பவும் இன்னொரு தடவை சொல்கிறேன், இதை என்னுடைய ஒரு ஆலோசனையாகவும் எடுத்துக்கலாம், அறிவுரையாகவும் எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு உடனே போட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சிடாதீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சிரமப்படணும். ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் படிச்சுட்டு வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். கடைசி தேதி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு இதுவரை வெளியிடப்படவில்லை. ஜூலை 2nd வீக்கில் ரீநீட் UG 2026க்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படலாம். அப்போது ஜூலை 2nd வீக் அப்புறம் தான் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் தெரிய வரும். இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினிலிருந்து எல்லா தகவலும் இந்த வெப்சைட்டில் தான் தெரிய வரும். இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். MBBS BDS படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடக்கம். இன்று மதியம் 12 மணி முதல், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பெய்டு சர்வீஸில் உங்களுக்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.